உங்களை நம்பி நாங்கள் இல்லை அப்படின்வாங்க. மறுநாள் கவனிச்சோன்னா நான் என்ன பண்ணாலும் நாங்கள் திமுக விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்வாங்க. அதுக்கு மறுநாள் இந்த ஆட்சியில் ஒரு கொடிக்கம்பம் வைக்க கூட அனுமதி இல்லை அப்படின்வாங்க. அதுக்கு மறுநாள் பார்த்து கவனிச்சோன்னா 1000 பிரச்சனை எங்களிடம் இருந்தாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் ஒத்துப்போவோம் அப்படின்வாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கை இப்படி வருதுன்னா என்னப்பா அப்படின்னு கவனிக்கலையா அப்படின்னு கவனிச்சோன்னா இவரை விட இது உண்டா அப்படின்னு மாறி மாறி நீங்கள் திருமாவளவனை பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு மாறி 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 வரும். அதுவும் திருமாவளவன் மட்டும்தான் பேசுவார். எப்போவாவது வன்னியர் சூர் 25 சீட்டுன்னு பேசியிருப்பார். மற்றவங்களாம் ஆலூர் ஷானவாஸ்லேருந்து மற்றவங்களாம் பாருங்கள், அவங்க திமுகவா ஆலூர் ஷானவாஸ் பேட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புது ஆளை கூப்பிட்டு வந்து இவர் என்ன கட்சிங்கன்னு கேட்டால் திமுகன்றுவோம். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சியில் இந்த அருணன், இந்த கனகராஜ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கீழே பேர் போடாமல் இவங்க எந்த கட்சின்னு கேட்டால் திமுகன்றுவாங்க. முத்தரசுலாம் பார்த்து சார் இவர் திமுக எந்த மாவட்ட செயலாளர் தெரில சார், ஆனால் நல்லா பேசுகிறார் சார் அப்படின்றாங்க. வைகோலாம் அது மற்றொரு திமுக, மதிமுகனா மறுமலர்ச்சி திமுக இல்லை, மற்றொரு திமுகவை மாறி பல வருஷம் ஆச்சு. அவர் புள்ளெல்லாம் கம்பெனி நடத்துகிறாங்க. அவர் ஒன்றும் அரசியல்வாதியாக அவர் அங்கே அமெரிக்காலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு அப்பாவுடைய கம்பெனியை இப்போ பார்த்துக்கிறாப்புல. அப்பா சேர்மனு, பையன் எம்டி, அவ்வளோதான். அதனால் இவருக்கு என்ன அரசியல் பார்வை இருக்கும்? சின்னத்தை மாத்திரம் அழுகுறாரு, நான் மாட்ட மாட்டேன் போ அப்படின்றாரு.